ஆனந்த வணக்கம். நம்பிக்கையாக தாங்க இருக்கிறோம். ஆனாலும் எந்த மாற்றமும் கிடைக்கவே மாட்டேங்குதுங்களே. 2026 பிறந்துச்சுன்னா பெருசாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தான் நினச்சோம். 2026 பிறந்து 1 மாதம் முடிஞ்சுச்சு. சரி, பொங்கல் வருது, தை பிறந்தா வழி பிறக்குன்னு தான் நம்பிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு வழியுமே பிறக்கல. பெயின் தான் அதிகரிச்சுட்டே இருக்குதுங்க குருஜி. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான பயிற்சி? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான நம்பிக்கை? நாளைக்கு என்ன ஆகுன்னு பயமாக தான் இருக்குதே தவிர, நாளைக்கு ஏதாவது முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற தைரியமே வரமாட்டேங்குதுங்க குருஜி. அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்பிக்கை என்பது ஒரே ஒரு நொடியில் நீ நம்பின உடனே உனக்கு கிடைக்கக்கூடியது அல்ல. ஒவ்வொரு நொடியும் நீ நம்பிக்கையோடு அதை நோக்கி நீ சென்று கொண்டே இருந்தால் மட்டுமே அந்த நம்பிக்கை உனக்கு ஜெயமாக மாறும். இல்லை என்றால் நம்பிக்கை உனக்கு மீண்டும் மீண்டும் அவநம்பிக்கையை தான் கொடுக்கும். ஆம், நம்பிக்கை என்பது கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. நம்பிக்கை என்பது இது கிடைக்கணும் என்று ஒரு குறிக்கோளை வச்சு அதை அடையிறதுக்கான திட்டங்களை தீட்டி, அந்த திட்டங்களுக்கான நேரங்களை ஒதுக்கி, அந்த நேரங்களுக்கான செயல்பாடுகளை செய்வன் தான் அந்த நம்பிக்கையை ஜெயமாக்க முடியும். இல்லை என்றால் வெறும் காத்தாக கனவாக மாறிவிடும். இந்த பயிற்சியில் உங்களை அனைவரும் எதற்காக சேர்த்தணும் அப்படின்னா, வெறும் போகிற போக்கில் கேட்டுட்டு போடுவதற்காக அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை நம்மளே டிசைன் பண்ணுவதற்காக, ரீடிசைன் பண்ணுவதற்காக, சக்ஸஸ்ஃபுல் டிசைனாக மாற்றுவதற்காகத்தான். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது தான், வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி ஈக்குவல் டு வெற்றி. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என்றால் அந்த புத்தகம் சுமாராக 200 பக்கங்கள் இருக்கும். 200 பக்கம் புக் எழுதணுமா அப்படின்னு யோசிச்சா கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தினமும் 2 பக்கங்கள் எழுத முடியும் அப்படின்னு யோசிச்சா ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுவும் தினமும் ஒரு அரை மணி நேரம் மட்டுமே அதற்கு நேரம் ஒதுக்கினால் போதும் என்று முடிவெடுத்து விட்டால் அப்ராக்ஸா 3 மாசத்துல அழகான ஒரு புத்தகத்தை உருவாக்க முடியும். அதுபோல தான் எல்லாமே. ஸோ நீங்கள் பெரும் கனவாக இருந்தாலும் சரி, அந்த கனவுக்கு ஒவ்வொரு அடியை எடுத்து வையுங்கள். இந்த பயிற்சியில் உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி தந்திருந்தாலும் அதில் ஏதோ ஒரு விஷயத்தை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றம், முன்னேற்றம், வெற்றி உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும். ஆதலால் சிறு சிறு வெற்றியை மட்டுமே கொண்டாடுங்கள். இன்றைய பயிற்சியில் நான் உங்களுக்கு சொல்லுவது, சிறு சிறு வெற்றிகளை கொண்டாடுங்கள். நேரங்காலமாக எந்திரிச்சோமா, ஏய் சூப்பர் நான் எந்திரிச்சிட்டேன்டா அப்படின்னு எந்திரிச்சதுக்கு சக்ஸஸ் கொண்டாடுங்க. இன்னைக்கு ஃப்ரூட் சாப்பிட்டோமா, இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டேன் அப்படின்னு சக்ஸஸ் கொண்டாடுங்க. இன்னைக்கு சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா, கண்ணாடி பார்த்துட்டே மச்சான் நீ சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கடா அப்படின்னு கொண்டாடுங்கள். வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் யார் ஒருவர் தன்னை தானே கொண்டாடுகின்றானோ அவனை இந்த பிரபஞ்சம் கொண்டாடும். அந்த பிரபஞ்ச கொண்டாட்டம் என்பது வெற்றிதான், அது எதுவாக இருந்தாலும். ஆதலால் இன்று முதல் உங்களை ஒரு நாளைக்கு 5 முறையாவது கொண்டாடுங்கள், 5 முறையாவது பாராட்டுங்கள், 5 முறையாவது ஊக்குவியுங்கள். நான் இப்போ பேசுகிற மாதிரி தினமும் உங்கள்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் தினமும் உங்களிடம் நீங்கள் பேச முடியும். பேசுங்கள். உங்களிடம் நீங்கள் எவ்வாறு பேசுகிறீர்களோ அவ்வாறே உங்களது வருங்காலம் அமையும். நோட் பண்ணிக்கங்க இந்த வார்த்தையை. உங்களிடம் நீங்கள் எவ்வாறு பேசுகிறீர்களோ அவ்வாறே அமையும் உங்கள் வாழ்க்கை. ஆதலால் உங்களுள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெளிவாக முடிவெடுத்து கொண்டு அந்த வார்த்தைகளை தினமும் 5 முறை ரிப்பீட் மோடில் சொல்லி வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் உங்களை நீங்களே பாராட்டி ஊக்குவித்து கொண்டாடுங்கள். வாழ்க்கை ஜெயமாகும். வெற்றி நமதே.